ஹலோ விவஸ் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது பிரு ரிவ்யூ. நான் தான் உங்கள் பிரு. நாம் இன்னைக்குள்ள பார்க்க போகிறது விகிட கவின்னு 2024லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு தெலுங்கு வெப்சீரிஸ் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத அந்த வெளில பார்க்க போகிறோம். இந்த வெப்சீரிஸ் வந்து ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானரில் எடுக்கப்பட்ட ஒரு சீரியஸ். இப்பொழுதுக்கு சீசன் 1 6 எபிசோட்ஸ் கொண்டு பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 6 எபிசோட்ஸ் பார்க்கறதுக்கு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக அந்த வெளில பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த சீரீஸோட கதைக்களம் வந்து 1970ல் நடக்கிற மாதிரி சித்தரிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த பீரியடில் அமரகிரி அப்படிங்கிற ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சை ஒட்டி சில விஷயங்கள் அமானுஷமாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டப்படுது. இந்த சைடில் வந்து ஹைதராபாத்தில் நம்ம ஹீரோ வந்து ஒரு டிடெக்டிவாக இருக்கிறாரு. இவர் பேர் வந்து ராமகிருஷ்ணன். நம்ம ஆள் வந்து போலீஸாலே கண்டுபிடிச்சி சால்வ் பண்ண முடியாத ஒரு கேஸை கூட ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய ஒரு டிடெக்டிவ். அதாவது ஒரு ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி இருக்காருன்னே வச்சுக்கலாங்க. அப்படிப்பட்ட இவராக இருக்கார். இவரோட ப்ரொஃபஸர் வந்து இவன் பண்ணக்கூடிய கேஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இவன் நம்ம ஊருக்கு போனான்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து வைப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால் நீ அங்கே போடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆரம்பத்தில் நம்ம ஹீரோக்கு போகணுன்னு அப்படி ஆசை இல்லை. ஆனால் அவங்க அம்மாவோட மெடிசன் செலவுக்காவது போவோம் அப்படின்னு சொல்லி அங்கே போகிறாரு. அங்கே என்ன பிரச்சனை, அதுலேயும் அந்த அமரகிரி ஃபாரஸ்ட்டில் என்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா, அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சில் நைட் நேரம் யாராவது சுற்றுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே மெமரி லாஸ் ஆகுது. அப்படி நைட்டு நேரம் அங்கே சுற்றுறதுனால எதனால எல்லாருக்கும் மெமரி லாஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஹீரோ சால்வ் பண்ணி அந்த கேஸை முடிச்சு வச்சாரா, இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் தான் இந்த சீரிஸோட மொத்த கதையுமே எடுத்திருக்காங்க. இப்போ இந்த வெப் சீரிஸை பொறுத்தளவுக்கு ஒரு டீசன்ட் வாட்சபிளான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரியஸாக எடுத்திருக்காங்க. அதில் இந்த சீரியஸை 2 பகுதியாக பிரிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 3 எபிசோடு ஒரு கண்டென்ட் வருது. அந்த 3 எபிசோடை கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் 3 எபிசோடு இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்க்ரீன் பிளே நல்லா தான் இருக்குது. இதில் இந்த சீரியஸோட கதைக்களத்தை எழுதினவர் தேஜா அப்படிங்கிறவர். ஸோ அதை டேரக்ட் பண்ணது பிரதீப் மடாலி அப்படிங்கிறவர் டேரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகான டேரக்ஷன். அதில் இந்த படத்தில் சினிமோட்டோகிராஃபிக் தான் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு நிறைய இடங்கள்ல அதுதான் பார்க்கறதுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. ஏன்னா அதுலேயுமே கலர் கிரேடிங்லாம் நைட் போர்ஷன்ஸில் சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. தென் இதை தாண்டி செட் ஒர்க்கு, ஆர்ட் டிசைனிங் அண்ட் காஸ்டியூம்ஸ் அண்ட் டிசைன்ஸ் கூட நல்லா பண்ணியிருந்தாங்க. சில கேரக்டர்ஸுக்கு பர்டிகுலராக வர சில கேரக்டர்ஸுக்கு மட்டும் மேக்கப் நல்லா பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு தத்ரூபமான கேரக்டர்ஸாக இருக்கும். பெர்ஃபார்மன்ஸில் பார்க்கும்போது நரேஷ் அகஸ்டியா அவரோட கதாபாத்திரம் எழுதின விதம் பார்க்கும்போது ஷெர்லாக் ஹோம்ஸை வந்து அடாப்ட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. ஆனால் போக போக ரொம்ப டீப்பாலாம் போகாமல் ஒரே ஒரு கேஸை சால்வ் பண்ணோன்னா அவரோட ப்ரொஃபஸர் இங்கே போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறதெல்லாம் கொஞ்சம் லாஜிக்கலாக இருந்தாலும் சில இடங்களில் வந்து ட்ராமாட்டிக்காகவும் இந்த கதாபாத்திரத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நரேஷ் அகஸ்டியா வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸை சாலிடாக எல்லா இடங்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். மேகா ஆகாஷை பொறுத்தளவுக்கு இந்த சீரியஸில் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணியிருந்தாலும் அவங்களோட டூரேஷன் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. பர்ஃபார்மன்ஸில் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்னும் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா நிறைய படங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நல்ல வாய்ப்பு கிடச்சிது. ஆனால் அதுக்கப்புறம் கிடைக்காம போனதுக்கு அவங்க அந்தளவுக்கு இம்பாக்ட் கொடுத்து அந்த கதாபாத்திரத்துக்கு பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான். அண்ட் ஆல்சோ இந்த சீரியஸ்லையுமே அவங்களோட தமிழ் டப்பிங் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பழக்கப்பட்ட தமிழ் டப்பிங் இல்லாமல் வேறு யாரோ தமிழ் டப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. பட் எனிவேஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டூரேஷனில் வந்தாலும் நல்லா தான் வந்து பார்த்தீங்கன்னா சாமிங்கான லுக்கில் வந்திருக்காங்க. அதுலேயுமே அந்த 70s பீரியடில் உள்ள ட்ரெஸ் எல்லாம் போட்டு வரும்போது கண்டிப்பாக அவங்களோட ஃபேன்ஸுக்கு நல்ல ஒரு ட்ரீட்டாக தான் இருக்கும். டெக்னிக்கலாக இந்த சீரியஸ் பயங்கரமான ஸ்ட்ராங். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சினிமோட்டோகிராஃபிக் நல்லா இருந்த மாதிரி தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நிறைய இடங்களில் நல்லாவே கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த சீரியஸோட அந்த செகண்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய மிஸ்ட்ரி, செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய அந்த போர்ஷன்ஸ்க்காக கண்டிப்பாக இந்த சீரியஸை ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சீரியஸோட தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்தளவுக்கு பெருசாக இல்லை. அதனால் வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த விகட கவி அப்படிங்கிற வெப் சீரிஸுக்கு நம்ம சேனல்லேருந்து கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னா 5க்கு 2.8 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். முடிஞ்சால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.